அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். இஷ்டோபதேசம் என்ற நூலிலே ஆச்சாரிய பூஜ்யபாதர் அவர் துறவு குறித்தும் அந்த துறவின் காரணமாக சொர்க்கத்தை அடைந்து அதன் காரணமாக ஒரு சில விபவங்களை நாம் பெறலாம் என்று நமக்கு தெரிவித்ததை சென்ற காதையிலே நாம் பார்ப்போம். அதிலே துறவிகள் மேற்கொள்ள வேண்டியவை முக்கியமாக சமிதி மற்றும் குப்தி, 5 சமிதிகள் மற்றும் 3 குப்திகள் என்பதை குறித்து பார்த்தோம். அதிலே இடையிலே நாம் சமிதியினுடைய ஆதான நிக்ஷேபனா சமிதி என்பதை அதிலிருந்து நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இந்த மூல காதையினை ஒரு முறை நாம் பார்த்து விடலாம். வரம் விரதை பதம் தெய்வம் நாவிரதை வத நாரகம் சாயா தபஸ் தயோர் வேத பிரதிபாலயதோர் மகான். தபம் என்பது நிழலை போன்றது, சாயா தபஸ் என்று இதிலே கூறுவதனை அதனுடைய விளக்கத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். இதில் நமக்கு வீரியா சமிதி, பாஷா சமிதி, ஏஷனா சமிதி இவற்றை நாம் பார்த்தோம். அது நடப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும், பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும், அடுத்தது உணவு ஏற்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். இப்போ அடுத்ததாக 4வது சமிதி ஆதான நிக்ஷேபனா சமிதி. அதில் நியமச்சாரம் என்ன கூறுகிறது? போத்தையே கமண்டலாமிம் கஹன விசங்கே சூபயத பரிணாமோ ஆதாவன நிக்கேவன சமிதி ஹோதீதி நித்திட்டா. நித்திட்டா என்றால் சொல்லப்பட்டுள்ளது, இத்தி இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. அதாவது துறவிகளுக்கான ஒரு ஒழுக்கமாக கூறப்படுவதை பற்றி கூறுகிறது. போத்தாயி என்று சொன்னால் புத்தகம், நூல், ஆகம புத்தகம், அதை சொல்வது. கமண்டலாம், அது கமண்டலம் என்று நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். புத்தகம், கமண்டலம் முதலியவற்றை ஆளும்போது, அவற்றை கையாளும்போது உயிர்களை காத்தல் முயற்சியுடன் செய்தல், எடுத்தல் வைத்தல் அறநடைமுறை ஆகும். அதாவது புஸ்தகம், கமண்டலம் இதுதான் அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருள். வேற ஒன்றும் அவர்கிட்ட பொருள் கிடையாது. முனிவராகிவிட்ட பிறகு வேறு எந்த பொருளும் அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை. தங்களுடைய ஞானத்துக்காக, சுவாத்தியாயத்துக்காக புத்தகத்தை வைத்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய உடல் தூய்மையை கருதி அவர்கள் யூத்சர்க்கம் செய்யும்போது, மலம் ஜலம் கழிக்கும்போது, அப்போது உடலை தூய்மையாக செய்வார்கள். தெரியும், நம்ம அவர்கள் குளிப்பது கிடையாது, பல் துலக்குவது கூட கிடையாது. அதனால் அந்த தூய்மையெல்லாம் நினைக்கக்கூடாது. உடல் தூய்மை என்று சொன்னால் அந்த கழிவினை அகற்றும் போது, மலஜலத்தின் போது தங்களுடைய உடலை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய அந்த குறைந்த அளவு உடல் தூய்மை தான் அவர்கள் கடைபிடிப்பது. அதற்காக கமண்டலத்திலே நீர் வைத்துக் கொள்வது வழக்கம். அப்போ அந்த கமண்டலம், இந்த 2 பொருள்கள் தான் அவர்கள்கிட்ட இருக்கு. அதை கையாளும் போது கூட சிற்றுயிர்கள் அங்கே இருக்கின்றனவா என்று பார்த்து வைக்க வேண்டும், எடுக்க வேண்டும். வைக்கிற இடத்துல பார்க்கணும். அந்த பொருளை எடுக்கும்போது அது சுற்றியோ அல்லது அந்த பொருள் மீதோ ஏதாவது சிற்றுயிர்கள் இருந்து விட்டால் அதனை வதை செய்வதாக அமைந்துவிடக்கூடாது என்பதால் ஆதான நிக்ஷேபனா, எடுத்தல் வைத்தல், அதிலே அறநடைமுறை என்று அந்த கவனத்தை, அந்த அற வழியிலான அந்த நடைமுறையைத்தான் அறநடைமுறை என்று நமக்கு தமிழ் படுத்திய அந்த உரையாசிரியர் நமக்கு தெரிவிக்கிறார்.
அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னியல்பில் நிலைத்திருக்கும் முனிவர் புத்தகம், கமண்டலம் முதலியவற்றை வைத்திருப்பது இல்லை. அதாவது தன்னியல்பில் நிலைத்திருக்கும் முனிவர் என்று சொன்னால் தியானத்திலேயே ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற முனிவர். அவர் சுவாத்தியாயத்தையும் கைவிட்டு விடுவார். கடைசி நேரத்தில் சுவாத்தியாயம், உடல் தூய்மை இவற்றை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் இல்லாமல் தியானத்திலேயே மூழ்ந்திருப்பார். அவர்தான் தன்னியல்பில் நிலைத்திருக்கும் முனிவர். அவர்கிட்ட இந்த புஸ்தகம், கமண்டலம் கூட இருக்காது. கடைசியில் அதையும் துறந்து விடுவார். அவர் புறப்பொருள் சாராதவர், எப்போதும் ஆன்ம தியானத்தில் ஆழ்ந்திருப்பவர். அவர் உபேக்ஷா சையமி என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகம நூல்களிலே உபேக்ஷா சையமி என்று சொன்னால் அவருக்கு தன்னான்ம சிந்தனை மட்டுமே, தியானம் மட்டுமே அவர் செய்யக்கூடியவராக இருப்பார். இது சுக்ல தியான அந்த நிலையினை குறிப்பது, உயர்ந்தபட்ச தியானத்தை குறிப்பது. சராக முனிவர்னா இன்னும் அந்த நிலைக்கு போகாதவர். ராகம் என்று சொன்னால் தெரியும், விருப்பம். சராகம்னா அதோடு கூடியவர். அவன் விருப்பம்னா இந்த இடத்துல மற்றதெல்லாம் விரும்புறதை பற்றியெல்லாம் இல்லை. அந்த ரெண்டு விஷயம்தான், புத்தகம் மற்றும் அந்த கமண்டலம். இதை அவர் வைத்திருக்கிறதால அவரை விருப்பமுள்ள முனிவர் என்று சொல்கிறார். அதையும் துறக்கணுன்றதுனால தான் அந்த சராக முனிவர் என்று இதில் இருக்கிறது. அந்த சராக முனிவருக்கு ஆன்ம அறிவு பெறுவதற்கு புத்தகம் தேவை, உடல் தூய்மைக்கு கமண்டலம் தேவை, உயிர்களை போற்ற மயில் பீலி தேவை. அதையும் கையில் வச்சிருப்பார். இவற்றை எடுப்பதிலும் வைப்பதிலும் அவர் விழிப்புடன் உள்ளார். அவர் சுப உபயோகம் உடையவர். அபகிருத சயமி. அங்கே உபேக்ஷா சயமி, இங்கே அபகிருத சயமி. சுப உபயோகம் உடையவர்னா என்ன? உபயோகம் 3 வகை. ஒன்று அசுப உபயோகம், தவறான செயல்களை எல்லாம் செய்து அதன் மூலம் பாவத்தை உண்டு பண்ணிக்கொள்வது, அது அசுப உபயோகம். சுபமற்ற உபயோகம் அசுப உபயோகம். சுப உபயோகம் என்று சொன்னால் நல்ல காரியங்களை செய்து புண்ணிய கர்மத்தை கட்டிக்கொள்வது, அது சுப உபயோகம். அந்த வேலையை இவர் செய்கிறார். ஆனால் அது கூட இல்லாத அந்த தன்னியல்பில் நிலைத்திருக்கும் முனிவர்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அவருடைய உபயோகம் சுத்த உபயோகம் என்று கூறப்படும். சுத்த உபயோகம், அதில் தீவினையும் வராது, நல்வினையும் வராது, வினைகள் வராத ஒரு நிலையை எய்துகின்ற நிலை அந்த சுத்த உபயோகத்தால் கிடைக்கும். அந்த முனிநிலையை பற்றி இதிலே கூறுகிறார். அதுக்கடுத்ததாக வருவது வியுத்சர்க சமிதி. கழிவுகளை அகற்றுவதிலே கவனமாக இருத்தல், அதான் வியுத்சர்க்கம். பாசுக பூதி பதைச கஜடேஹே பரோபரோஹேன உச்சராதி சாக்கோ பயிட்ட ஆமிதி ஹவேதச. அதாவது பிறருக்கு தடை இல்லாமல், பிறருக்கு இடையூறு இல்லாமல், மறைவான இடத்தில் உயிர்களுக்கு துன்பம் நேராத வகையிலே மலம், சிறுநீர் ஆகியவற்றை கழித்து விடுதல். கழித்தல் அல்லது விடுதல் அரண் நடைமுறை ஆகும். அவர்கள் அந்த மலம், ஜலம் கழிக்கும்போது கூட உயிர்கள் இல்லாத இடங்களிலே, உயிர்களுக்கு துன்பம் வராத இடத்திலே கழிக்க வேண்டும். நம்ம நூல்களோட படிச்சிருக்கிறோம், பச்சை புல் முளைத்திருந்தால் அதில் கூட அவங்க செய்ய மாட்டாங்க, நடந்தும் போக மாட்டாங்க. அது மேலே கட்டாந்தரையாக இருக்கின்ற இடத்திலே மண்ணாக இருக்கணும், அந்த இடத்துல தான் அவர்களுடைய மலஜலத்தை கழிப்பார்கள். அப்போ அந்த இடத்தில் கூட சிற்றுயிர்கள் இருக்கின்றனவா என்று ஆய்வு செய்து தான் கழிக்கணும். ஏன்னா புல்வெளியிலலாம் போனோம்னா அங்கே சிற்றுயிர்கள் நிச்சயம் இருக்கும், அந்த இடத்துல ஆய்வு செய்யவும் முடியாது. அதனால் அந்த இடங்களில் அவர்கள் தங்களுடைய கழிவுகளை ஆற்றுவது கிடையாது. அப்போ அந்த மாதிரி இடமாக பார்த்து தன்னுடைய கழிவுகளை அகற்ற வேண்டும். அதிலும் அந்த உயிர்களுக்கு ஊறு நேராத வகையிலே செய்ய வேண்டும். இதுதான் வியுத்சர்க சமிதி. பிறவியில் உயிர் உடலோடு கூடி இருக்க வேண்டியுள்ளது. அதனால் உணவு உட்கொள்ளவும் கழிவினை அகற்றவும் வேண்டியுள்ளது.
முனிவர் மலம் சிறுநீர் இவற்றை பிற உயிர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் மறைவாக கழிக்கிறார். அவ்வாறு கழித்த பிறகு என்ன செய்யணும்னா, அவர் உடல் தொடர்பான எண்ணங்களை விட்டு தன்னுடைய உடம்பை பற்றிய நினைக்காம உடலின் அருவருப்பு தன்மையை நினைத்து, இந்த உடலை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டார். இது எவ்வளவு அருவருப்பு மிக்கது, கழிவுகளை எப்போதும் அகற்றி கொண்டு இருக்க வேண்டியிருக்கிறது, இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் அந்த தன்மை இந்த உடலிலே இருக்கிறதே என்று நினைத்து ஒருமுகமாக தியானம் செய்கிறார். தியானத்திலே மூழ்குகிறார். அதை நினைத்து அவர் தியானத்திலே மூழ்குகிறார். அதனால் அவருக்கு மலக்கழிவு அறநடைமுறை அமைகிறது. அதாவது வீர்சர்க்க சமிதியை அதில் தமிழில் சொல்லியிருக்காங்க. அந்த வீர்சர்க்கம் செய்யக்கூடிய சமிதி அமைகிறது. இவ்வாறு 5 விதமான சமிதிகளை நமக்கு இந்த நூல் கூறுகிறது. ஈரியா சமிதி, பாஷா சமிதி, ஏசனா சமிதி, ஆதான நிக்ஷேபனா சமிதி, வீர்சர்க்க சமிதி. நடப்பதிலே கவனம், பேசுவதிலே கவனம், உணவு ஏற்பதிலே கவனம், பொருள்களை எடுப்பதிலே வைப்பதிலே கவனம், தன்னுடைய மலத்தை அது கழிவினை அகற்றுவதிலே கவனம். இந்த 5 விதத்திலே கவனமாக இருக்க வேண்டும் முனிவர்கள். இவையாறு இருப்பதால் தான் குப்தி கிடைக்கும். குப்தி என்பது அடக்கம். அடக்கம் என்ன? அது 3 வகையாக கூறப்படுகிறது. மனோகுப்தி, வசனகுப்தி, காயகுப்தி என்று. மனதை அடக்குதல், பேச்சினை அடக்குதல், உடல் செயல்களை அடக்குதல், அதுதான் இந்த 3. இப்போ இதில் மனோகுப்தி என்பது குறித்து நியமச்சாரம் நமக்கு என்ன கூறுகிறது? காலுச மோக சன்னா ராகதோசாயி அசுக பாவானாம் பரிஹாரோ மனுகுப்தி வவகார நயேன பரிகஹியம். என்னென்ன நினைவுகளை அகற்ற வேண்டும்? காலுஷனா இழிவான எண்ணம். அதாவது எண்ணத்திலே நமக்கு தெரியும் சில எண்ணங்களை இழிவாக நாம் நினைக்கிறோம். மோகம், ஆசையுள்ள காரணம். சன்னா என்பது ஒரு விதமான ஸ்டிமுலேஷன் சொல்வாங்க, தூண்டுதலால் வரக்கூடியது. ராகம் என்றால் விருப்போ, தோஷம் என்றால் வெறுப்பு. இந்த விஷயங்களால் நம்ம மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எப்போதும் அசுக பாவானா, அசுப பாவத்தை உடையதாக இருக்கும், தீய எண்ணங்களாக இருக்கும் என்று இதிலே சொல்கிறார். அதாவது இழிவான மோகத்தால், அதாவது மயக்கம் என்பது மோகம்தான். தூண்டல் உணர்வு, ஆசை, வெறுப்பு, இன்ன பிற தீய உணர்வுகளை நீக்க வழக்கு நய நோக்கில், மனோகுப்தி விவகார நோக்கில் என்று சொல்வது மனோகுப்தியை கூறப்பட்டுள்ளது. அந்த விஷயத்தில் விவகார மனோகுப்தியானது வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா காலுஷ என்ற இந்த இழிவான மலினமான ஒரு எண்ணங்கள் ஏன் வருதுன்னா கஷாயங்களால் வருகிறது. கோபம், மானம், மாயை, லோபம் என்றால் அந்த கரிமைத்தனத்தை குறிக்கக்கூடியது. எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு இந்த பொருள் நமக்கே இருக்கணும், இந்த பொருளை இழந்து விடக்கூடாது என்று கருவித்தனமாக இருத்தல். அது போன்றத அதனால் வரக்கூடியது இழிவான எண்ணம். அதான் காலுஷ என்று அந்த சூத்திரத்திலே நமக்கு அந்த காதையிலே சொல்றது. அடுத்தது மோகம். 2 வகையாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தரிசன மோகம், சாரித்திர மோகம். தரிசன மோகம் 3 வகையாகவும், சாரித்திர மோகம் 25 வகையாகவும், மொத்தம் மோகனிய கர்மம் 28 வகை இருக்குது. 28 உட்பிரிவுகளாக இருக்குது. இந்த தரிசன மோகனியமாகவும் சாரித்திர மோகனியமாகவும். அதன் காரணமாக மனதிலே எழுகின்ற எண்ணங்கள், ஆசையின் காரணமாக, மோகம் என்றால் ஆசை, அந்த ஆசையின் காரணமாக எழுகின்ற அந்த எண்ணங்கள் மன அடக்கத்தை புறந்தள்ளிவிடும். மன அடக்கத்துக்கு உதவி செய்யாது. அதனால் அதையெல்லாம் விட்டால் மனம் அடக்கமாக இருக்கும். சன்னை அல்லது சஞ்சா என்று கூறப்படும். சன்னைன்னு நம்ம ஆகவ நூல்களில் படிச்சிருப்பீங்க. சன்னை அல்லது சஞ்சா எனப்படுவது தூண்டல் உணர்வு.
மனசில் ஒரு சின்ன ஆர்வத்தை உண்டு பண்ணும், தூண்டுதலை ஒன்று பண்ணும். அது 4 வகையான விஷயமா சொல்லுவாங்க. ஒன்று உணவு, 2 அச்சம், 3 புணர்வு, 4 பற்று. அதாவது உணவு, இதில் வடமொழியில் சொல்லும் பொழுது ஆகாரம், அது பசி எடுக்கும்போது உணவை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சன்னை, தூண்டல் உணர்வு ஏற்படும். அந்த சன்னை என்றும் சஞ்சா என்றும் சொல்வார்கள். ஆகார சன்னை, ஆகார சஞ்சா என்று கூறுவது. 2 ஒன்று தான். 2வது பயம். பயம் காரணமாக சில செயல்களை, சில மனதில் ஏற்படக்கூடிய தூண்டல் உணர்வு, அது பய சஞ்சை. மைதுனம். மைதுனம் என்பது காம உணர்வு. காம உணர்வால் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுக்கு, அந்த எண்ணத்திற்கு மைதுனம் என்று பெயர். பரிக்கிரகம். பொருளை பற்றினால், பொருள் பற்றினால் அதை பெற வேண்டும் அல்லது அதை பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அது பரிகார சஞ்சை. இந்த 4 வகையான சன்னைகள் இருக்கின்றன. இந்த 4 வகையான சன்னைகளால் ஏற்படக்கூடிய எண்ணம் தீய எண்ணமாக இருக்கும். அதனால் இவற்றையெல்லாம் விட்டால்தான் நமக்கு மனோகுப்தியானது கிடைக்கும். இது முனிவர்களுக்கு கூறப்படுவது உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற, தவம் செய்கின்ற முனிவர்களுக்காக நாம் கருதி கொள்ள வேண்டும். ஆசை, அதிலே பார்த்தீங்கன்னா ஆன்மாவுக்கு நன்மை தருவது நல்ல ஆசை, தீமையை கொடுப்பது தீய ஆசை. வெறுப்புன்னா என்ன? இன்பம் தராத பொருள் மீது ஏற்படுவது வெறுப்பு. அந்த ஆசை என்பதை விருப்பம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல. இவை போன்ற தீய உணர்வுகள், இது அசுப உபயோகம் எனப்படும். இவற்றை விடுதல் விவகார மனோகுப்தி. அப்போ நிச்சய மனோகுப்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இதெல்லாம் உலக செயல்களால் நாம் அடக்கிக் கொள்வது. தீய உணர்வு இன்றி நல்லுணர்வுடன் இருத்தலே குப்தி. நல்லுணர்வு தூய உணர்வுக்கு அடிப்படையாக அமையும். தூய உணர்வு நிச்சயநய மனோகுப்தி ஆகும். இப்போ ஏற்கனவே பார்த்தோம், நம்ம தூய உணர்வுனா நிச்சய, ஏற்கனவே அசுப உணர்வு, சுப உணர்வு, தூய உணர்வு அப்படின்னு 3 விதமாக நம்ம பார்த்துக்கிறோம். அசுப உணர்வு என்றால் தீய எண்ணம், சுப உணர்வு என்றால் நல்ல எண்ணம், தூய உணர்வு என்று சொன்னால் அது நிச்சய எண்ணம். அதைத்தான் முனிவர்கள் கடைபிடிக்க வேண்டும். சுப உணர்வையும் விட்டுவிட வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல மனோகுப்தியிலே நமக்கு நிச்சய மனோகுப்தியாக கூறுகிறார். அடுத்து வசனகுப்தி. தீராஜ சோர பந்த கஹாதி வயனச பாவ ஹேவுச பரிகாரோ வயகுத்தி அலியாதி நியத்தி வயனம் வா. வசனம் என்பதனை வயனம் என்று பிராகிருதத்திலே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். சமஸ்கிருதம், அது பிராகிருதம், தமிழ், இவற்றெல்லாம் வார்த்தைகள் கூட ஒரு சில ஒற்றுமைகளை நாம் இதில் காட்டலாம். இப்போ இதில் பாபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கதைகள், அந்த கதைகள் என்றால் செய்திகளை நம்ம பேசுவதே கதை, கதைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கதைத்தல் என்றால் ஒரு கதையாக இருக்கணும்னு இல்லை, அந்த செய்திகளை பேசுவதே ஒரு கதை. என்னடா கதை விடுற அப்படின்னு சொல்லுவோம்ல சில விஷயங்களை சொல்லும்போது, அது போன்றது. அந்த கதைகள் எல்லாம் எதற்கு பேசும்போது அதனால் தீய வினைகள் ஏற்படுகிறது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. விகதைகள் என்று இதிலே சொல்வார்கள். விகதை, கதை, விகதை. விகதை என்றால் தீய கதைகள். பாபத்துக்கு காரணமான ஸ்திரீகதை, ராஜகதை, திருட்டு கதை, உணவு கதை, இவற்றையும் பொய் முதலானவற்றையும் விளக்குதல் வசனகுப்தி. இந்த 4 விதமான விகதைகளை விளக்க வேண்டும். பொய்யையும் நம்முடைய வசனத்திலிருந்து நீக்க வேண்டும். அதுதான் வசனகுப்தி என்று சொல்வார்கள். இப்போ ஸ்ரீகதை என்று சொன்னால் தெரியும், அது பெண் ஆசை முதலியான கதைகள். அது என்னென்னா காதல் கதைகள் தான். ஆண் பெண்ணுக்கு இடையே நடைபெறுகின்ற அந்த காதல் விஷயங்களை எல்லாம்
ஒருவர் மீது ஒருவர் விரும்புகின்ற அந்த விஷயங்களை எல்லாம் சொல்வதை ஸ்ரீகதை. இப்போ பெண் கதை என்ற இங்கே அந்த காலத்தில் ஸ்ரீ என்று பொதுவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். ஆண் பெண் இவர்களுடைய காம கதைகளை பற்றி பேசுதல் ஸ்ரீகதை. அதே போல் ராஜகதை என்று நம்ம பார்க்குறோம். ராஜான்றது இப்போ கிடையாது இல்லைங்களா? இப்போ அரசாட்சின்றது இல்லை. அது பழங்காலத்திலே எழுதப்பட்ட நூலாக இருப்பதனால் அந்த பழங்கால அரசுகள் அதை பற்றி கூறியிருக்கார். ஆனால் அது தற்காலத்திலையும் பொருந்தும். இப்போவும் அரசர்கள் இல்லையே தவிர தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போஸ்டிங் இருக்குது இல்லையா? ஒரு மாநிலத்துக்கு தலைவர், ஒரு நாட்டுக்கு தலைவர், பிற நாடுகள் உலகம் முழுசு இருக்கின்ற அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அங்கங்கே ஒவ்வொரு பெயர் வச்சு அந்த தலைமையை அழைக்கிறார்கள். இப்போ அதை பற்றியான பேச்சுகளை விமர்சனம் செய்வது அதெல்லாம் ராஜகதை. திருடுகதை என்பது திருட்டுக்கு உத்திகளை குறித்து எப்படியெல்லாம் திருடலாம் என்ற அந்த விஷயங்களை எல்லாம் பேசி கொண்டிருப்பது. இதை போனால் இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு விஷயத்தை தெரியாமல் என்று சொல்வது. அது மட்டும் இல்லை, அந்த திருட்டை கண்டுபிடிப்பதிலும் அதுவும் துப்பறிகிற விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் நேர்மையான வழியில் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லதை செய்தால் கூட இந்த துப்பறிதல் என்பதுக்கும் ஒரு ஒரு குறுக்கு வழியாகத்தான் இருக்கும். அதனால் அந்த திருடுகளை குறித்து, திருடுவதையோ அந்த திருட்டை கண்டுபிடிக்கின்ற உத்திகளையோ பற்றி நாம் விவரித்தால் அதுக்கு திருட்டு கதைன்னு. அதே போல் உணவு வகைகளையும் அவற்றின் சுவைகளையும் வர்ணிப்பது. வித்தியாசமான உணவுகளை செய்து சாப்பிடுவது. ஒரு இடத்துல போனோம்னா இவங்க வீட்டில் இந்த உணவு நல்லா இருக்கும், ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா அந்த ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டலில் என்று அதை பற்றி பேசுவது. அந்த உணவிலே என்னென்ன சேர்ப்பது, அவற்றையெல்லாம் எவ்வாறு சுவையாக செய்வது என்பது குறித்தும் அந்த கதைகளை பற்றி பேசி கொண்டிருப்பது. இவையெல்லாம் தேவையற்ற பேச்சுகள். அதனால் அந்த 3 விதமான ஸ்ரீகதை, ராஜகதை, திருட்டுக்கதை, உணவு கதைகளை தவிர்க்க வேண்டும். அவை தவிர பொய் பேசுதல் மற்றும் பயனற்றவற்றை பேசுதல். பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அதில் உட்கருத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு பார்த்தா என்ன பேசுனாங்க, எதுக்கு பேசுனாங்கன்னே தெரியாது. நாமளே கூட பேசியிருப்போம். அதனால் பயனற்ற விஷயத்தை சும்மா திரும்ப திரும்ப எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. மௌனத்தை மறந்து விட்டு எதையாவது பேசுவோமேன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அது போன்ற பயனற்ற பேசுகள் இவற்றையெல்லாம் விடுதல் வசன உக்தி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த 4 வகையான கதைகளும் இன்றைக்கு மீடியாவில் நிறைய வருது. டிவிலையும் சரி, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு போன்றவற்றையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த கதைகள் தான், இந்த 4 விதமான கதைகள்லாம் அடைக்கிடலாம் எல்லாத்தையும். காதல் கதைகள் சினிமாவில் இருக்குது, இதில் டிவி நாடகங்கள்லாம் இருக்குது. அந்த அரசாங்கத்தை பற்றிய பேச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து விவாத மேடைன்னு உட்காந்து பேசுகிறது. திருட்டு கதைன்றது துப்பறியும் படங்கள், ஒரு சில விஷயங்களில் வியாபாரத்தில் எப்படி ஏமாத்துறது என்பது போன்ற அந்த சித்தரிப்புகள். அதே போல் சமையல் குறிப்பு நிகழ்ச்சிகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவியிலே பெரும்பாலும் இந்த விகதைகள் எல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டாலே முக்கால்வாசி விகதைகளை நாம் தவிர்த்து விடலாம். படிக்கும்போதும் சரி, மற்றதுலேயும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும் என்று இதில் கூறுகிறார். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது காயபுத்தி. உடலினை அடக்கம்னா அடக்கி வைத்து கொள்ளுதல். பந்தன சேதன மாரண ஆகுஞ்சன தக பசாரணாதிய காயக்ரியா நியத்தி நித்திட்டா காயகுத்தி தீ. காயகுப்தி என்று சொல்லப்படுவது என்னன்னா, உடலை கட்டுதல், வெட்டுதல், கொல்லுதல், சுருக்குதல், விரித்தல், இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று அதில் கூறுகிறார். எந்த செயலையும் செய்யக்கூடாது. இதை தவிர வேறு உடம்புக்கு என்ன செயல் இருக்கும்? எதுவும் இல்லை. கட்டுதல் என்பது கட்டுதலுக்கும் வெட்டுதலுக்கும் காரணமாக இருப்பது அகக்காரணம், வினை உதயம். அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த செயலை செய்வதற்கு வினை உதயமாகிறது. புறக்காரணம் உடல். மனசு சொல்லுது, உடம்பு செய்யுது. அதுதான் கட்டி வைக்கிறது. ஒரு விலங்கினை பசு, மாடு இதெல்லாம்
நம்ம கழுத்தில் கிட்ட வர்ற மாதிரி வச்சு கட்டி வைப்பாங்க. அதனால அது அசையக்கூட முடியாத மாதிரி. அதே போல் வெட்டுதல் என்பது தெரியும். காது, வால் இவற்றையெல்லாம் வந்து சேதனம் பண்ணி விட்ருவாங்க. கொஞ்சம் குறைச்சி விட்ருவாங்க. காதில் ஓட்டை போடுவாங்க, மூக்கு குத்துவாங்க. இப்போ இதெல்லாமே இதில் சேர்ந்து வெட்டுதல்னால் உயிரை எடுக்கிறது மட்டுமல்ல. அதே போல் கொல்லுதலுக்கும் அகக்காரணம் ஆயுள் வினை. அந்த அந்த மிருகத்துக்கோ இல்லை மனிதனுக்கோ அவருடைய ஆயுள் வினை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க இறந்துருவாங்க. ஆனால் அதை நம்ம செய்வது பாவம். அதை செய்யக்கூடியது. இது வந்து ஒரு ஆளை கொல்றதுன்னு இல்லை. ஒரு சிற்றுயிரை, ஒரு எறும்பை மெரிச்சு நம்ம கொண்டுட்டா கூட அது கொலை தான். அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய உடல் காரணமாகத்தான் அது செய்கிறோம். மனசுலேயோ வசனத்திலேயோ கொலையை செய்ய முடியாது. இதுதான் சிற்றுயிர்களை கூட உடல் காரணமாக நம் கொலை செய்து விடுகிறோம். சுருங்கி விரியும் செயலுக்கு காரணம் சமுத்காதம். ஏற்கனவே சமுத்காதம் குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். திரவிய சங்கரகம் பார்க்கும்போது அதில் அந்த கேவலி சமுத்காதத்தை விரிவாக பார்த்தோம். இது இங்கே சமுத்காதம் என்பது உயிர் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு மூல உடலுக்கு திரும்பி வந்து சேரும். அது பல தருணங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம். வேதனைப்படும் போது அந்த மாதிரியான சமயங்களிலே கூட உயிர் வெளியே போய் திரும்பி உள்ளே வருதுன்னு நம்ம பார்த்தோம். மாரணாந்திக சத்து இதெல்லாம் வந்து காரணமாக இருப்பது உடலின் செயல்தான். அதையும் இப்போ வேதனைப்படுதல் என்று சொன்னால் அந்த உணர்வுக்கு மிக குறைந்த அளவுக்கு தான் நம்ம இடம் கொடுக்கணும். ஒரு உறவினர் அல்லது மிகவும் வேண்டப்பட்டவருக்கு கஷ்டம் வந்துடுச்சா உண்மையிலே மனது ரொம்ப அல்லல் படும், நம்ம வேதனை அடையும். அந்த நேரம் ஓன்னு அழத்தோன்றும். அந்த இடத்துலேருந்து நம்ம உயிர் போய் வெளியே வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த மாதிரியான உணர்வுகளுக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ இடம் கொடுத்தா அது உடலினுடைய செயலாகத்தான் அது பார்க்கப்படும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. விளக்குதல் காயபுத்தி என்று இதிலே பார்க்கும். அதாவது உடலினை எந்த அளவுக்கு செயல்பாடு இல்லாமல் செயல்கள் இல்லாமல் வைத்துக்கொள்வதோ அது காயபுத்தி. இதில் கூட நமக்கு திருக்குறள் ஆசிரியர் தேவர் பெருமான் குறளில் பல கொடுத்துருக்காரு. நம்ம தமிழ் நூல்களிலே கூட அது தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு முக்கியமாக ஆழமாக தெரியவில்லை என்றாலும் அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். தெரியும், இதுக்கு பொருத்தம் புரியும். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. தன்னுடைய நிலையில இருந்து சற்றும் மாறாமல் அடக்கத்தோடு இருப்பவனுடைய தோற்றம் எப்படின்னா மலையை விட மிகப்பெரியது என்று அந்த செயலினை பெருமைப்படுத்தி கூறுகிறார். இதெல்லாம் வந்து ஒரு பொதுவாக 3க்கும் சேர்ந்தது. அதாவது மன வசன காய குப்திகளுக்கு சேர்ந்தது. வசன குப்தி பார்த்தீங்கன்னா யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. நீ எதை காத்து கொள்ளவில்லை என்றாலும் நாக்கை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை அடக்கி வைக்க வேண்டும் என்று பொருள். கதங்காத்து கற்றடக்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. தன்னுடைய உடலினை அடக்கி வைத்து கொண்டிருப்பவன் அவன்தான் தர்மத்தை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பான் என்று இதிலே நமக்கு கூறுகிறார். இதெல்லாம் திருக்குறளில் அந்த அதிகாரம் முழுசுமே நம்ம படித்து பார்க்கலாம். அடக்கமுடைமை அதுலேருந்து ஒரு சில குறட்பாக்களை மட்டும் இதில் நான் கொடுத்துருக்கேன். அதனால் நிச்சய நயத்தில் 3 வகையான குப்தி என்ன அப்படின்னா, முதல்ல செயல், அதாவது உலக வழக்கில் தினமும் நாம் செய்யக்கூடிய செயலால் 3 அடக்கத்தையும் கடைபிடித்தல். நிச்சய நயம் என்ன, இதனுடைய விளைவு என்னவாக இருக்கணும், நீங்கள் அதெல்லாம் செய்தீங்கன்னா இது வந்து சேரணும், அப்போ தான் அது குப்தியோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். முனிவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆர்வம் முதலியன இல்லாமை மனோகுப்தி. எதுலேயுமே ஆர்வமோ வெறுப்போ இருக்கக்கூடாது எந்த விஷயத்திலையும். அப்படி இருந்தால் அது மனோகுப்தி. பொய் முதலியன இல்லாமை மௌனமாக இருத்தல் வசனகுப்தி. பொய் சொல்லக்கூடாது, மௌனமாக இருக்க வேண்டும், பேச்சே இல்லாமல் இருக்க வேண்டும், அது வசனகுப்தி. உடல் பற்றை விடுதல் இம்சையை நீக்குதல். தன்னுடைய உடம்புக்கு சௌகரியத்தை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உடல் பற்றினை விட்டு விடுதல். பிற உயிர்களுக்கு எந்த விதமான துன்பமும் கொடுக்காமல்
நம்முடைய செயல்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது காயகுப்தி. இதை காயோத்சர்க்கம் என்று கூறுவோம். நின்ற இடத்திலிருந்து அசையாமல் இருப்பது உடல் பற்றை விடுதலுக்கான முதல் காரணமாக இருக்கும். இவ்வாறு நமக்கு முனிவர்களுக்கான சமிதி குப்தி ஆகியவற்றை குறித்து நமக்கு இதிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால் அவற்றை கடைபிடிப்பது தான் நம்ம தெய்வம், அதாவது சொர்க்கத்துக்கு செல்கின்ற வழி, அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இதிலே நமக்கு இந்த 3வது காதையிலே கூறுவதை 2 பதிவாக பார்ப்போம். வரம் ரதை பதம் தெய்வம். விரதம் இருந்தால் தேவ உலகத்திற்கு செல்லலாம். நாவிரதை வதநாரகம். அவ்வாறு விரதம் இல்லை என்றால் நரகத்துக்கு செல்லலாம். அப்போ எதை செய்யணும்? நம்ம தேவ உலகத்துக்கு செல்வது நிழலிலே தங்கியிருப்பது போன்றது. நரகத்துக்கு செல்வது கடுமையான வெயிலிலே நின்று கொண்டிருப்பது. ஒரு வாகனம் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். முக்திக்காக நாம் காத்திருக்கிறோம். அவ்வாறு காத்திருக்கின்ற நேரத்திலே நிழல் போன்ற அந்த சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதுக்கு தவம் செய்வது அவசியம். அந்த தவத்தோருடைய சமிதி குப்தி அது ஒரு காரணம். இன்னும் கூட நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இது 2 மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்திருக்கிறோம். அதனால் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு ஆச்சாரிய பூஜ்யபாதர் இதில் கூறுவதை நம்ம பார்க்கிறோம். 3வது காதையானது நிறைவுறுகிறது. அடுத்ததாக நம்ம அடுத்த பதிவிலே 4வது காதையினை நம்ம பார்க்கலாம். இதுவரை நல்லறம் என்ற அந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி. ஒரு சிலர் அதற்கான கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிந்த குழுக்களிலே கூட இதனை நீங்கள் பகிரலாம். யாராவது புதிதாக ஆர்வம் இருப்பவர்கள், இந்த குழுவிலே இல்லாதவர்கள், அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்து அவர்கள் கூட இதை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் தொடர்ச்சியாக நாம் இஷ்டோபதேசத்தை பார்க்கலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.